எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம மிஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுடைய 3 hour ஷோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸ்மாக்டவுன் 3 மணி நேரமாக மீண்டும் மாறிடுச்சு. இந்த ஸ்மாக்டவுனை ஹேண்டிலிங் பண்ண போகிறது நான் தான். இந்த ஸ்மாக்டவுன் இதுக்கப்புறமா என்னோடது தான். நான் உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷட்டிக்கான சூப்பர் ஸ்டாரை இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன். அவர் 2 டைம் WWE கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன், 2 டைம் WWE சாம்பியன், 7 டைம் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன், 4 டைம் யுனைடெட் சாம்பியன் சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சரி, வேறு யாரை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அது நான் தான். என்ன நானே இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த லாக்கர் ரூமில் என்னை விட சிறந்த மல்யுத்த வீரர் யாருமே கிடையாது. அதனால் என்னையே நானே இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நீங்கள் எல்லாருமே நான் இந்த இடத்துல இருக்கிறத நினச்சி கௌரவப்படணும், பெருமைப்படணும். மற்றும் நான் இந்த இடத்துல நிற்கிறத பார்த்து ஸ்மாக்டவுனே கௌரவப்படணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அப்படி அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு பிக் சர்ப்ரைஸ். எஸ், நீண்ட நாளுக்கு அப்புறமா நம்ம ராண்டி ஆர்டன் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் இன்னைக்கு சர்ப்ரைஸாக ரிட்டர்ன் ஆகிட்டார். டேடி இஸ் ஹியர், ரைட் கைஸ். ராண்டி ஆர்டன் இந்த இடத்துக்கு வந்துட்டார். மிஸ்ஸுக்கு அவரை பார்த்தோன்னே கொஞ்சம் பயம்தான், பட் இருந்தாலும் சமாளிக்கிறதுக்காக சந்தோஷமாக நடிக்கிறாரு. உங்கள் டேடி வந்துட்டாருப்பா, ராண்டி ஆர்டன் வந்துட்டார். ராண்டி ஆர்டன் எதுக்காக இந்த இடத்துல வந்திருக்காரு தெரியுமா? என் கூட சேர்ந்து டீம் அப் பண்ணதுக்காக. நானும் ராண்டியும் சேர்ந்து டீம் அப் பண்ண போகிறோம். கரெக்டு தானே ராண்டி? எங்கள் டீமோட பேர் என்ன தெரியுமா? மிஸ் KO அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்துட்டு இருந்த ராண்டி ஆட்டன் ஒரு RKOவை மிஸ்ஸுக்கே போட்டுட்டாரு. ஐயோ பாவம், மிஸ் வந்த உடனே RKO வாங்கிட்டாரு. ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாங்கின RKO போதாது, கூட ஒன்று கொடுங்க, வாயு கொழுப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ராண்டி ஆட்டன் பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் வந்து பாசமாக கேட்காவல, நாமும் பரிதாபமாக கொஞ்சம் கொடுப்போம்னு சொல்லிட்டு மிஸ் அப்படியே தூக்கி எடுத்து ஹாப்பி நியூ இயர் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான RKOவை மிஸ்ஸுக்கு போட்டுட்டாரு. ஸோ டேடி ஹீஸ் ஹியர். ராண்டி ஆர்டன் இந்த செலிப்ரேட்டிங் மூடையோடையே அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போனால் அங்கே அமெரிக்கன் நைட் மேயர் கோடி ரோட்ஸ் வந்து நிற்கிறாரு. அவர் கோடி ரோட்ஸை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, கோடி, நீ வந்து ட்ரூ மக்கின்டர் கூட ஒரு மிகப்பெரிய மேட்சாக பிரல்லியத்தில் விளையாட போகிற. அதுக்கு கண்டிப்பாக என்னுடைய ஆதரவு உண்டு. நீ கண்டிப்பாக ஒரு ஃபைட்டிங் சாம்பியன் அப்படிங்கிறத நிரூபிப்ப. நான் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்கிறேன். உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கும்ல, அதில் முடிஞ்சதுக்கப்புறமா யார் வந்து சாம்பியனாக இருக்கிறீங்களோ அவங்கள நோக்கி நான் இந்த சாம்பியன்ஷிப்புக்காக மோதுவேன். அதை நான் இப்போவே புக் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா தாமதப்படுத்த மாட்டேன். ஸோ 2 பேரில் யார் வேணாலும் இருக்கலாம், ரெடியாக இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் மெசேஜை கோடி ரோட்ஸுக்கு போட, கோடி ரோட்ஸும் திருன்னு முடிக்கிறாரு. இவன் அடுத்து நம்ம சாம்பியன்ஷிப்புக்காக வருவானோன்னு.